வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் துணைப்பாடம் இயல் 9 அதில் 2வது வினா, கதையை தொடர்ந்து எழுதி தலைப்பிடுக. கதை: சுண்டெலிகளுக்கு பூனையால் மிகவும் துன்பமான நேரம். ஒவ்வொரு நாளும் 2-3 சுண்டெலிகளை பிடித்து தின்றது பூனை. சுண்டெலிகள் ஒன்று சேர்ந்து என்ன செய்வது என்று ஆலோசித்தன. அவை மேலும் மேலும் ஆலோசித்தன. ஆனால் ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. பிறகு ஒரு சின்ன சுண்டெலி சொன்னது, பூனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பூனை எப்போது நம்மை பிடிக்க வருகிறது என்று நமக்கு தெரிவதில்லை. கட்டாயம் நாம் அதை செய்து ஆக வேண்டும். அதை தொடர்ந்து எழுதப்பட்டிருந்த கதை. தந்திர எலிகள். தலைப்பு: பூனை உள்ளே வரும் பொழுது ஓசை வருவது போல் நாம் செய்ய வேண்டும். அந்த சத்தத்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து விடுவோம். பூனையிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றது. சத்தத்திற்கு நாம் எங்கே போவது என்று எலி கேட்டது. அதற்கு மற்றொரு எலி, கவலை வேண்டாம், நான் எடுத்து வருகிறேன் என்று கூறியது. எல்லா எலிகளும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள கடையிலிருந்து மணியை எடுத்து வந்து வைத்தன. சரி, இதை எப்படி பூனை கழுத்திலே கட்டி விடுவது என்று மற்றொரு எலி கேட்டது. அதற்கு சுண்டெலி, நான் இரவு நேரத்தில் பக்கத்து மருந்து கடையிலிருந்து தூக்க மாத்திரைகளை எடுத்து வந்து பூனை குடிக்கும் பாலில் கலந்து விடுகிறேன். அதை சாப்பிட்ட பின் பூனை அயர்ந்து தூங்கும்போது மணியை கட்டிவிடலாம் என்று சொன்னது. மற்றொரு எலியோ, பூனையின் கழுத்தில் மணி கட்ட முடியாது, ஆனால் பூனை குட்டி போட்டிருக்கிறது. அந்த பூனை குட்டி இன்னும் கண் விழிக்கவில்லை, அதன் கழுத்தில் மணியை கட்டலாம் என்று கூறியது. அதன்படியே தாய்ப்பூனை வேட்டையாட சென்றிருக்கும்போது எலிகள் ஒன்று சேர்ந்து கண் விழிக்காத குட்டியின் கழுத்தில் சிறிதொரு மணியை கட்டின. அடுத்த நாள் பூனை அந்த குட்டிகளுடன் வரும்பொழுது மணியோசை கேட்டது. எலிகள் ஓடி ஒளிந்தன. பூனைக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதற்கு பிறகு பூனையால் அந்த வீட்டில் ஒரு எலியை கூட பிடிக்க முடியவில்லை என்று கதை முடிவு. வாழ்வார்.